ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய சாய் டெக்னிக் சேனல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் கொரிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கொரிஸ்லேருந்து இருக்கக்கூடிய ரிசல்ட்டை கம்பைன் பண்ணி நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது தான் செட் ஆப்ரேட்டர்ஸோடைய யூஸ். ஓகேங்களா வியூவர்ஸ்? இப்போ நம்ம செட் ஆப்ரேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய செட் ஆப்ரேட்டர்ஸை பற்றியும், ஸோ செட் ஆப்ரேட்டர்ஸுடைய டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் ஸோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு செட் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும், ஸோ அதோடைய அதாவது நெக்ஸ்ட் கொரியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈவனாக இருக்கணும், டேட்டா டைப்ஸ் ஈவனாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ்க்கான ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த செஷன்ல செட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், லெட்ஸ் வி கண்டினியூ. நாம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணும். எப்படின்னா மல்டிபிள் கொரிஸ்லேருந்து ரிசல்ட்டை நமக்கு ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கக்கூடியதான் செட் ஆப்ரேட்டர்ஸுடைய ஒர்க்கு. ஓகேங்களா? செட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதாவது சிங்கிள், அதாவது 1 or 2 கொரிஸ் இல்லை, n நம்பர் ஆஃப் கொரிஸ்லேருந்து நமக்கு வேல்யூவை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து செட் ஆப்ரேட்டர்ஸுடைய யூஸ். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூனியன் ஆல், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட், மைனஸ். யூனியன் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் கொரிஸோடைய ஆல் வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணி தரும், டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணி. ஸோ யூனியன் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கொரிஸுடைய வேல்யூஸையும் நமக்கு ரிட்ரைவ் பண்ணி தரும். ஸோ அதில் ஈவன் வந்து ரிப்பீட்டட் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் ஸோ அதையும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படிங்கிறது அதாவது மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய காமன் காலம்ஸ் என்னவோ ஸோ அதை வந்து இன்டர்செக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். மைனஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கொரி இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 கொரியுடைய ரிசல்ட்டில் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ கொரியில் இருக்கக்கூடிய வேல்யூ பி கொரியில் இல்லாதது எதுவோ அதை ட்ரை பண்ணி கொடுக்கும். இதுதான் மைனஸுடைய வேலை. ஸோ இதுக்கப்புறம் செட் ஆப்ரேட்டர்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரையும் ஸோ நமக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, ஸோ இருக்கக்கூடிய எல்லா கொரிஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஸோ அதோடைய ஆர்டர், அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஸோ அதோடைய டேட்டா ஆர்டர்ஸ் வந்து காலமுடைய ஆர்டர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா டைப் வந்துட்டு கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ நம்பர் காலம்னா நம்பர் காலம் தான் 2 கொரியிலையும் இருக்கணும். அதாவது கொரியுடைய ஈச் காலம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நம்பர்னா நம்பர், வேர்கேர் காலம் இருக்குன்னா வேர்கேர் காலம் எகென்ஸ்டா வேர்கேர் காலம் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஈவனாக இருக்கணும். ஸோ இதுதான் டேட்டா டைப் கம்பேட்டிபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த செட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி அடுத்த செஷனில் நம்ம எப்படி இப்போ ஒவ்வொரு செட் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வித் கொரிஸோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே விவர்ஸ், இந்த செஷனில் நமக்கு செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, செட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துருக்கோம். ஓகே விவர்ஸ், இப்போ இந்த செஷனில் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கொரிஸோடைய ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறது தான் செட் ஆப்ரேட்டர்ஸுடைய ஒர்க்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம். என்னென்ன செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ என்னென்ன செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரிட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும், அதாவது மல்டிபிள் கொரிஸில் இருக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ், அதாவது காலமுடைய டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனான டேட்டா டைப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு காலம் வந்து நம்பர் காலம் எடுக்கிறோம்னா அதே தான் நம்பர் காலம் தான் நெக்ஸ்ட் கொரியிலேயே எடுக்கணும். ஸோ அதே மாதிரி கேரக்டர் காலம்னா அதே நெக்ஸ்ட் கொரியிலே அதே கேரக்டர் காலம் தான் ஈவனாக இருக்கணும். அதாவது டேட்டா டைப்பு, டேட்டா காலம், அதாவது காலமுடைய பொசிஷன் எல்லாம் ஈவனாக கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செட் ஆப்ரேட்டர்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் செஷனில் ஒவ்வொரு செட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி வந்து நம்ம கொரியை வச்சுட்டு
அப்ளை பண்ணி ரிசல்ட் ட்ரை பண்ணி பார்க்குறது, என்ன பர்பஸ்க்காக செட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் நெக்ஸ்ட் செஷனில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸை வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியணும், ஸோ வேணும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா, ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.